Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024ல நமக்கு ரயில்வே சைடுல இருந்து ALP எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ALP கான நோட்டிஃபிகேஷன், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா RPF கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன், NTPC யோட நோட்டிஃபிகேஷன், குரூப் D யோட நோட்டிஃபிகேஷன், பாராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அப்புறம் JEE யோட நோட்டிஃபிகேஷன் எல்லா எக்ஸாமுக்குமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல சில எக்ஸாமுக்குமான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சில எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி DV நடக்க போகுது. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு DV கான லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ALP க்கு CBT2 வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு NTPC எக்ஸாம் இன்னொரு 40 டேஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கான ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அடுத்த எக்ஸாம் எப்போ வருங்கிறதுக்கான நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ALP கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு 24th மார்ச்ல வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. 9900 வேகன்சிஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு ஏப்ரல்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் 2025க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 எக்ஸாம்ஸ் வந்து மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் நான் நல்லாவே எழுதல, ஸோ இந்த டைம் எனக்கு வந்து ஒரு 5 மார்க்ல போயிருச்சு, 10 மார்க்ல போயிருச்சு, இந்த டைம் நான் ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன் அப்படின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து ஏப்ரல் டு ஜூன்ல பாத்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து அகைன் RRB NTPCக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வந்து RRB NTPCக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா இன்னொரு 40 டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? சோ இன்னொரு 40 டேஸ்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. CBT1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. NTPC யோட CBT2 வரும்போது அந்த கேப்லயே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் D எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி RRB JEE கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை டு செப்டம்பர்ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். RRB பாராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர். இது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ண கேலண்டர். RRB மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர்னு அபிஷியல் நோட்டீஸ்லயே சொல்லியிருந்தாங்க. அது வந்து 2024ல நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த வருஷத்துல இந்த மாசத்துல ஜூலை டு செப்டம்பர் அப்படின்னா NTPC யோட நோட்டிஃபிகேஷனும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி JEE யோட நோட்டிஃபிகேஷனும் கன்ஃபார்மா நமக்கு வரும். ஓகேவா? சோ அதனால இந்த டைம் நீங்க ரயில்வே எக்ஸாமுக்கு நல்லா படிக்கல, இப்பதான் எனக்கு ரயில்வே பத்தின அவேர்னஸ் வந்திருக்குங்கிற ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிங்க. சோ NTPCக்கு நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன், இன்னும் படிக்க முடியல, இந்த 40 டேஸ்ல நான் படிச்சா CBT1 கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இந்த 40 டேஸை நீங்க வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணும். சோ இந்த 40 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்திருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு ஒரு கிளாஸ் கொடுத்திருப்போம். 500 கிளாஸ் இருக்கும். 500ல அட்லீஸ்ட் ஒரு 150 கிளாஸ் அதை அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த லைவ் கிளாஸும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இதெல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது இந்த 40 டேஸ்ல ஸ்மார்ட்டா உங்களால NTPC எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் D எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட குரூப் D யோட பிரிப்பரேஷனும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 எக்ஸாம் தான் பெண்டிங் இருக்கு. ஒன்னு வந்து NTPC, இன்னொன்னு வந்து குரூப் D. ஏன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு NTPC ஜூலை டு செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த NTPC எக்ஸாம் 2024 நோட்டிபிகேஷன் NTPC எக்ஸாம் வச்சு அதுக்கான போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு போட்டுருவாங்க. அதனால நீங்க ரெடியா இருங்க. இந்த NTPCலே உள்ள போற மாதிரி படிங்க. இப்பதான் நான் புதுசா உள்ள வரேங்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே கரெக்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருப்போம். சிலபஸ் முடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸே போதுமானது. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கொடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டர்டே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, ஒரு 10 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓவராலா நீங்க குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். டோட்டலாவே ஒரு 14 வீக்ஸ்ல நீங்க சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு சைட்ல டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிய போறதுனால இப்போ குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 28/3/2025 நாளை கழிச்சு, அதாவது வெள்ளிக்கிழமையில இருந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ NTPCக்கான ஃபைனல் பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமையில இருந்து ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். 40 டேஸ்ல NTPCக்கு ரெடி ஆகுற மாதிரி முக்கியமான क्वेश्चंस மட்டும் இதுல படிக்க போறீங்க. சோ உங்களுக்கு வீக்லி பிளான் கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட், டெய்லி லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30 இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண போறீங்க. மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண போறீங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ரிவிஷன் கிளாसेस, எக்ஸ்பெக்டட் क्वेश्चन இவ்வளவுதான். இத மட்டும் தெளிவா படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா
போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால எஸ்டர்டேவே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். 26/3/2025 க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் நீங்க இந்த குரூப் டியோட செகண்ட் பேட்ச் என்டிபிசியோட பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணி படிக்க போறேன், எனக்கு டெய்லி லைவ் கிளாஸ் வேணும், என்டிபிசியோட ஃபைனல் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல 2500 இருக்கும். ஓகே, ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எஸ்டர்டே 9 o'clock தான் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ ஓவராலாவே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த நியூ பேட்சஸ்ல நான் ஜாயின் பண்ணி படிக்க போறேன், அப்கமிங்ல 2025 வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும். எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த 2 நம்பரையும் லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே கண்டிப்பா உங்களால ரயில்வே எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்க ரயில்வே கிளியர் பண்ணி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நீங்க எய்ம் பண்ணாலும் சரி, இல்ல ரயில்வேல ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதினாலும் சரி, அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருந்து என்டிபிசிக்கான ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம், குரூப் டிக்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். எவ்ரி வீக் பிளான் கையில கொடுத்துருவோம், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயும் நீங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கரெக்டா வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. ஓகே, நான் எப்பவுமே சொல்றதா, ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸுக்கு படிக்கும்போது எப்படி வெறித்தனமா படிப்பீங்களோ அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசமோ ஒரு 4 மாசமோ உட்காந்து வெறித்தனமா படிச்சீங்கன்னா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? அது ஒரு காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றது அதுதான், ஒரு 18 வயசு 20 வயசுலயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு காலேஜ் போயிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல படிக்கலாம். 18 வயசு அப்படின்னா ஒரு காலேஜ் போற டைம் வந்து மார்னிங் டு ஈவினிங் இருக்குன்னா அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து படிக்கலாம், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கலாம். அப்போ நீங்க அந்த 18 வயசுல அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை எடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது ஒரு 20 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? கரெக்டா பிளான் பண்ணி படிங்க, கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல பெஸ்டான கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலனா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க படிக்கணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஃப்ரைடே ரெடியா இருங்க. செகண்ட் பேட்ச் வந்து குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, தேங்க்யூ.